ஹை கைஸ், வெல்கம் பேக் டு கார்த்திக் தமிழ் டெக் மீட். பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ அப்படின்ட்டு போட போகிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் கொடுத்துருங்க. என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும் விரும்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கார்த்திக் தமிழ் டெக். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கவர்மெண்ட் ஓட்டரோட எஸ்ஐஆர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து voters eci.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனோம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். அதில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது அதுதான் எஸ்ஐஆர் 2026 போட்டிருக்கு பாருங்கள். அதில் ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம், நம்ம வந்து எனுமரேஷன் ஃபார்மை தான் ஃபில்அப் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சைன்அப் பண்ணிக்கணும். ஸோ ரைட் சைடில் சைன்அப் பண்ணிட்டு பாருங்கள், அந்த சைன்அப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. சைன்அப்பை கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் யுவர் மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி. ஸோ இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான், கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், கொடுக்க வேணாம்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் இந்த கேப்சாவை டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிடலாம். லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கேப்சாவை ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிடலாம். ஸோ அதை எப்படி என்றதை அப்படி பார்க்கலாம். நானும் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து எஸ்ஐஆர் 2026 இருக்குது. ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷன் பை எலக்டர் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணோம். செலக்ட் ஸ்டேட் இருக்கிற இடத்துல தமிழ்நாடுனா தமிழ்நாடு, உங்கள் ஸ்டேட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் எபிக் நம்பர் இன் 2025. எபிக் நம்பர்னா வேறு எதுவுமே இல்லை, நம்ம ஓட்டரில் இருக்குது பார்த்தீங்களா நம்பரு, ஆர்டிஓ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அந்த நம்பர் தான் ஃபுல்லாக அப்படியே டைப் பண்ணோம், எழுத்தோடு சேர்த்து. என்னோடது ஆஃபீஸர்ஸ் வந்து என்ட்ரி பண்ணவே இல்லை. அது காரணம் வந்து நான் வேறு இடத்துல இருக்கிறேன். ஸோ அவங்க ஃபார்ம் கொடுத்து நான் என்ட்ரி பண்ணி அவங்க வந்து என்ட்ரி பண்ணிட்டாங்கன்னா ஆன்லைனில், அப்போ எனது வந்து இங்கே வராது. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு சின்னொன்று இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, உங்களது அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. பட் இது வந்து ப்ரீ ஃபில்டு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோன் நம்பரையும் எழுதிக்கோங்க. நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு உங்கள் ஆதாரையும் கையில் வச்சுக்கோங்க, ஒரு ஃபோட்டோவையும் வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் ஃபோட்டோ ஓட்ட வேண்டியது இருக்கும். ஒரு ஃபார்மில் ஃபோட்டோவும், இன்னொரு ஃபார்ம் வந்து அவங்க சைன் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே நண்பா, மறுபடியும் அடுத்த இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். See you all.